Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Madras Moment Duty. நீங்க பார்க்குறது உங்களோட சோனியா ஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குடும்பத்துடன் உங்கள் எல்லாருக்கும் வந்து பெரிய ஹாய் வந்து நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ வந்து காலம்பரை ஆகுதுங்க. நீங்கள் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதனால தான் ஃபுல் வீடியோஸ் வந்து வரல. ஏன்னா ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ உட்காந்து எடிட்டிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் பண்ணலை. அண்டு நாங்கள் வந்து காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக சரவணா பவன் வந்து வந்திருக்கோம். சரவணா பவனில் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு. நம்ம சாய்க்குட்டி வந்து ரொம்ப சிம்பிளாக 2 இட்லி வந்து சாப்பிட்டான். ஸோ அதுதான் அவனோட பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்புவோம். நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். மினி டிஃபன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா அதில் வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு. இதை பாருங்களேன், தண்ணியெல்லாம் தொட்டு சாப்பிட்றாங்களாம். ரொம்ப வாலாக போயிட்டுருக்காங்க. உங்கள் குழந்தைங்களும் இப்படி தான் இருக்காங்களா? வளர வளர பார்த்தீங்கன்னா சாய்நரேன் வந்து வாழ்த்தனம் தாங்க முடியல என்னால். அந்த ஒரு பக்கம் நான் என்ஜாயும் பண்ணுறேன். இதான் மினி டிஃபன். ஒரு வடை இருந்தது, ஒரு குட்டி வடை, அதுக்கப்புறமா மசால் தோசை, 5 மினி இட்லி, சட்னி, 2 விதமான சட்னி, கொஞ்சம் பொங்கல், கொஞ்சம் பைனாப்பிள் கேசரி, சாம்பார், இதெல்லாம் தாங்க மினி டிஃபனில் வந்து இருந்தது. ஓகேவா இருந்தது. ரொம்ப அந்த காலம் மாதிரி இல்லை. சரவணா பவன் வந்து பிரமாதமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா இருந்தது, சாப்பிடலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை சாப்பிட்டுட்டு இதில் என்ன வந்து கொடுப்பாங்க அப்படின்னா டீ காஃபி வந்து கொடுத்தாங்க. ஓகே, அது வந்து நாங்கள் குடித்தோம். நான் வந்து டீ லவர் இல்லையா, அதனால உங்கள் சோனியா ஸ்ரீ டீ தான் வந்து குடிப்பேன். எங்கள் அப்பா வந்து டிப்பிக்கல் சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி. ஓகே, அவருக்கு வந்து ஃபில்டர் காஃபி ஒரு காலத்தில் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அது என்னமோ பிடிக்காமல் போச்சு, இன்ஸ்டன்ட் காஃபிக்கு வந்துட்டார். இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம மத்ராஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரவணா பவனில் வாலில் வந்து ஸ்டிக்கர் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, அந்த சேனல் பேர் கூட இது நம்ம மத்ராஸுன்னு மாற்றிடலாமான்னு தோணுச்சு எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சதுங்க. ஓகேவா, அந்த பழைய 90s ஞாபகம் வந்து எனக்கு வந்துருச்சு. நம்ம வந்து குழந்தையாக இருக்கும்போது மத்ராஸ்ன்னு சொல்லி இல்லை, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வெளியில் வந்தேன். சரவணா பவன் பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அந்த சரவணா பவனில் தான் நாங்கள் வந்து சாப்பிட வந்தோம். இங்கே வந்து பார்க்கிங் வந்து நல்லா கிடைக்கும். காரை நிறுத்திட்டு நீங்கள் அழகாக வந்து ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பலாம். நம்ம பாபா சாய்நரேன் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், காலம்பரை வந்து 8:30 மணிக்கு வந்து கிளம்பினோம். 8:30 மணிக்கு கிளம்பிட்டு இல்லை, டிஃபன் சாப்பிட்டுட்டு சரவணா பவன்ல. அதுக்கப்புறமா இப்போதான் நான் வந்து ஸ்டாப்பே பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து போகலாம் அப்படின்னு. இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுதுங்க. 12:30 மணி ஆகுது. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர் ஈஷாக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன்ல, நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோன்னு. இப்போது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஏன் பஸ்ஸு ட்ரெயின் இதிலெல்லாம் ட்ராவல் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்து காரில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு வந்து போட்டிருந்தீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அதெல்லாம் ரிஸ்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒழுங்காக வண்டி வந்து ஓட்ட தெரியணும். 2வது உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இது 3 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரைவ் பண்ணலாம். ஏன்னா ரோடு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து போகிறதுக்கு தான். அண்ட் பஸ்ஸில் போகிறது ரொம்ப கஷ்டங்க. எங்கள் அப்பாவால் ஏறி இறங்க முடியாது. அவருக்கு பாத்ரூமுக்கு அடிக்கடி வந்து ஏறுவார் இறங்குவார், அவரால் முடியாது. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணி புக்கிங் வந்து போட்டிருக்கணும். அதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்புறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லஞ்ச் டைம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆத்தூரில் இருக்கிற A2B. இந்த இடத்த வந்து பல வாட்டி என்னோட யூடியூப் சேனல்லே நான் வந்து காமிச்சிருக்கேன். நிறையா வாட்டி இங்கே வந்திருக்கோம். அம்மா இருக்கும்போது கூட வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்காடு ரீசெண்டாக இல்லை, லாஸ்ட் இயர் தீபாவளியில் போகும்போது இந்த இடத்துல தான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஏற்காடு வந்து ஏறினோம், மலை ஏறினோம். திக் கிளவுட்ஸ் இருக்கா, அதனால மேலே காட்டுங்க. நல்ல மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் வரல. ரொம்ப சூடாக தான் இருக்குது. வெதர் தான் பார்க்கறதுக்கு க்ளவுடியாக இருக்கே தவிர ரொம்ப சூடாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்கள் நைட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நிறையா லைட்ஸ் எல்லாம் போட்டுல நம்ம வந்து A2Bல சாப்பிட்லாம். என்ன சாப்பிட போகிறோம்னா அதுவும் டிசைட் பண்ணியாச்சு. கர்ட் ரைஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை.
ஆஹா ஷாப்பிங் பண்ணோமா, அதுதான் இங்க பிரச்சனை. பாத்தீங்களா ஃபுல்லா ஷாப்பிங் கடையா இருக்கா, ஷாப்பிங் பண்ணணும். இதோ பாருங்க, இந்த பக்கம் வந்து மலை தெரியுது பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ரொம்ப அழகான இடம். ஆத்தூர் சேலம் பாத்தீங்கன்னா, சேலத்தை வந்து சுத்தி மலை, ஆனா கொஞ்சம் உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஓகே, ஆனால் தயிர் சாதம் ரொம்ப சுமாராக இருந்தது. முன்னாடி யூடியூபில் பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்தில் முந்திரி பருப்பு திராட்சைலாம் போட்டிருப்பாங்க, வீடு மாதிரியே வந்து பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து ரொம்ப குவாலிட்டி வந்து குறைச்சிட்டாங்க. 2 ஊறுகாய் வந்து வச்சுருந்தாங்க. முன்னாடி வந்து காய் கொடுப்பாங்க தயிர் சாதத்துக்கு, இப்போ அது கூட வந்து கொடுக்கல. ஸோ எஸ், அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், குழந்தைக்காக பார்த்தீங்கன்னா சீஷ்வான் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி அப்புறம் நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அது அந்த குவான்டிட்டி வந்து நிறையா இருந்தது, அவனால் தனியாக சாப்பிட முடியாது அப்படின்னு. ஸோ இந்த தயிர் சாதத்துக்கும் இந்த சீஷ்வான் நூடுல்ஸ்க்கும் நல்லா இருந்தது. ஏன்னா சீஷ்வான் நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. இப்போது நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு வந்து எடுத்தேன். ஓகேவா, ஏன்னா நம்ம அவ்வளோ நேரம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். அப்பப்போ இறங்கி டீ காஃபி வந்து குடிக்கணும், உடம்ப வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். தூக்கம் வரும்போது மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 30 minutes 15 minutesல நீங்கள் வண்டியில் வந்து படுத்து கூட ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படி தான் வந்து டிரைவர்ஸ் வந்து போவாங்க. அண்ட் நீங்கள் ஏன் இவ்வளோ நேரம் கார் ஓட்டுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறவங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து இது பழக்கங்க. ஓகேவா, நான் 15-16 இயர்ஸாக வந்து கார் ட்ரைவ் பண்ணுறேன். ரொம்ப சின்ன வயசுலேருந்து 20 வயசுலேருந்து நான் வந்து ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது பழக்கம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே ஆகுங்க. இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ட்ரெயினில் வந்து புக் பண்ணுறீங்க, பஸ்ஸில் புக் பண்ணி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வீட்டிலேருந்து அந்த ஸ்டேஷன் வரைக்கும் நீங்கள் கால் டாக்ஸியோ ஆட்டோலையோ போய் இறங்கணும். அதுக்கப்புறமா ட்ரெயினில் ஏறிட்டு ட்ரெயின்லேருந்து இறங்கினதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி நீங்கள் ஹோட்டலுக்கோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கோ நீங்கள் அப்படி வந்து போகணும். அப்புறமா நீங்கள் அங்கே வந்து ஊரில் எங்கேயாவது சுற்றுறீங்கன்னா திரும்ப நீங்கள் ஒரு கேப் வந்து புக் பண்ணணும். அதுக்காக நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ செல்ஃப் டிரைவிங் வந்து தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நிறையா காஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அதை என்ஜாயும் பண்ணணும். பஸ்ஸில் வந்தால் தான் என்ஜாய்மெண்ட்டுன்னு ஒருத்தங்க போட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து காரில் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அங்கங்கே இறங்கி என்ஜாய் பண்ணி சீனரி எல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கும். அதுவும் நீங்கள் எப்போ பாத்ரூம் வருதுனாலும் நீங்கள் வந்து இறங்கலாம், பசிக்குதுன்னா இறங்கலாம். எந்த இடம் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம். பஸ்ஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எது வந்து வசதியோ அதில் தான் அவங்க வந்து நிறுத்துவாங்க. அது நல்லா கூட இருக்காது, ஆனால் அந்த மாதிரி இடத்துல தான் நிறுத்துவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு எது வந்து நல்லா இருக்குது ஹோட்டல் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து வந்து நிறுத்தலாம். ஸோ இந்த வசதி இல்லாமல் இருக்குது. அண்டு டெஃபினட்டாக சிங்கிளாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். நான் லேடிங்கிறதுனால ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் நான் என்றைக்குமே பண்ணது கிடையாது. அண்ட் எல்லாரோட லைஃப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. நல்லா தான் இருக்கும் ஒருத்தங்க வந்து ஷேர் பண்ணி, ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து நம்ம கூட இருந்து ஷேர் பண்ணி வண்டியை ஓட்டுறாங்க அப்படின்னா. ஆனால் லைஃப் வந்து இப்படி தான் போகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ அப்படி தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி பைட்ஸ். இந்த இடத்துல வந்து டீ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் நின்று குடித்தோம். இஞ்சி போட்டு தட்டி போட்டு டீ வந்து கொடுத்தாங்க. அந்த டீயில் நான் பயங்கர ரெஃப்ரெஷிங் ஆகிட்டேங்க. டைம் என்னன்னு பார்த்தீங்களா 5:10 ஆகுதுங்க. ஸோ காஃபி குடிக்கிறதுக்காக இங்கே ஸ்டாப் பண்ணோம். டீ குடித்தோம், நல்லா இருந்துச்சு டீ. தூக்கம் வந்துருச்சு எனக்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். டீ குடிச்சு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஏன்னா மார்னிங் வந்து 8:30க்கு வந்து கிளம்பினேன். இப்போது டைம் என்னன்னு பாருங்கள் நீங்களே, 5:10 ஆச்சு. அதனால் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இப்போ வந்து கிளம்பலாம். ஸோ தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா வண்டியை நிறுத்திட்டு டீ காஃபி குடிங்க, 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் வண்டியில் படுத்து தூங்க முடியும்னா தூங்குங்க. மற்றவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணட்டும், அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளம்பணும். யூஸ்வலாக இந்த அளவுக்கு எனக்கு தூக்கம் வராது, ஆனால் இன்னைக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. ஆனால் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டேன். எங்கள் அப்பா அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, வண்டியை நிறுத்து வண்டியை நிறுத்து. ஸோ ஹீ இஸ் மை ட்ராவல் பட்டி.
ஸோ டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா பல விதங்கள் இருக்குங்க. பிளெயினில் வந்து டிரைவ் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஹில்ஸில் டிரைவ் பண்ணுறது, மழையில் வந்து டிரைவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நைட்டில் வந்து டிரைவ் பண்ணுறது. நைட்டில் டிரைவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, டிரைவர்ஸ் தான் டிரைவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து லைட்டிங் வந்து போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஆப்போசிட்டில் லைட் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஓட்ட தெரியணும். அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். அதே மாதிரி மழையில் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதில் கான்ஃபிடென்ட்டாக லைட் போட்டு ஒரு அந்த கான்ஃபிடென்ஸை வந்து டெவலப் பண்ணி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஸ்லோப்பில் கூட ஏற்றுவேன். கார் வந்து பின்னாடி வராது எனக்கு. ஸ்லோப்பில் ஏற்றும் போது இல்லை ஹில்ஸில் ஏற்றும் போது நீங்கள் பாலத்துலலாம் ஏறும்போது கார் வந்து பின்னாடி வந்துடக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் இந்த மழையில் என்ன அப்படின்னா, மழையில் வந்து எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா மெட்ராஸில் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெளியிலேயே போக மாட்டோம். எதுக்கு இப்படி கொட்டுற மழையில் வந்து நம்ம வெளியில் போவோம் இல்லையா, அன்லஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எங்கே இருக்கோமோ அங்கேயே இருப்போம், மழை நின்னதுக்கப்புறம் கிளம்புவோம். நானும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன், இது நிற்கிற மாதிரி இல்லை, அதனால நான் வந்து கிளம்பிட்டேன். அண்ட் இன்றைக்கி ஒரு அனுபவம் எனக்கு. எப்போவுமே பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது நம்ம டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு அனுபவம் வந்து கற்றுக்கிட்டேன். நான் ரொம்ப பாசிட்டிவான பர்சன். லைஃப்பில் வந்து என்ன வாழ்க்கை வந்து நம்ம கொடுக்குதோ அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்ப்பேனே தவிர நெகட்டிவாக நான் எதுவுமே வந்து எடுத்துக்கிறது இல்லை. அதனால தான் இல்லை, எவ்வளோ வாட்டி கீழே விழுந்தாலும், எவ்வளோ மனசுக்கு வந்து கஷ்டமான சம்பவங்கள் வந்து நடந்தாலும் இல்லை, அதையும் தாண்டி இல்லை, நான் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கேன் இந்த காரில் வந்து போகிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், கோவை கிட்ட வந்த உடனே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மழை. 1 ஹவர்ல வந்து கோவை ரீச் ஆயிடுவோம். திருப்பூர்லாம் வந்து தாண்டியாச்சு. செம்ம மழை. வரும்போது பாத்தீங்கன்னா வெயில் வந்து கொஞ்சம் அடிச்சுது. ஆனா சம்மருக்கு ரொம்ப இல்ல, எந்த இடத்துலயும் மழை பெய்யல. ஆனா இங்க என்ட்ரி ஆறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அம்பட்டு மழைங்க. என்னால ஓட்டவே முடியல. எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, நான் நிறுத்தி வச்சுட்டேன். ஏன்னா நான் இந்த மாதிரி இவ்வளவு கொட்டுற மழைல எல்லாம் வந்து நம்ம எங்க வெளியில போறோம் இல்லையா, என்னைக்கோ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வெளியில வரோம். நமக்கு கண்ணு சரியா தெரியல, ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னா நான் கொஞ்சம் நிறுத்திட்டு வந்து போகலாம், கொஞ்சம் மழை வந்து குறையட்டமேன்னு நிக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா மணி என்னன்னா இப்ப வந்து 6:30 மணி ஆகுதுங்க. ரீச் ஆயாச்சு. 7:30 மணிக்கெல்லாம் வந்து கோவை உள்ள வந்து ரீச் ஆயிடுவோம். அரசுபுரம் வந்து போயிடுவோம். சாய் நரேன் வந்து கோடை மழையை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, தண்ணி வந்து உள்ள வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து அன்னபூர்ணா கௌரி சங்கரில் வந்து நாங்கள் டின்னர் வந்து சாப்பிட்டோம். இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கோவையில் வந்து அன்னபூர்ணா ரொம்ப ஃபேமஸ். நான் வந்து ஐ திங்க் 5-6 இயர்ஸ்க்கு அப்புறமா இங்கே வந்து வந்திருக்கேன். ஸோ அன்னபூர்ணாவில் ஒரு கட்டு கட்டிட்டு நாங்கள் வந்து ரூம் எடுத்திருக்கோம். நாங்கள் வந்து படுக்க போயிட்டோம். ஸோ இதோட நான் என் vlog முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த vlogல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவையில் எங்கெங்கே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். கோவை வந்து நல்ல சில்லுன்னு இருக்குங்க. வா, என்ன ஒரு வெதருங்க. நீங்களாம் கொடுத்து வச்சவங்க, கோவையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ரொம்ப அழகான வெதர், ரொம்ப அழகான ஊர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோவை. அண்ட் கோவையில் வந்து அவங்க தமிழ் பேசுகிற விதம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு சென்னை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் என் பிள்ளையும் பிறந்த ஊர். அதுக்கப்புறமா வந்து எனக்கு கோவை வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஆஃப் தி கிளைமேட், அந்த நேச்சர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஊரை சுற்றி மலை, அந்த வெதரு எல்லாமே வந்து சூப்பருங்க. உண்மையிலேயே அவங்க தமிழ் பேசுகிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மக்களையும் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸையும் நிறைய பேர் சந்திச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டர் தென் பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.